அப்புறணையை செய்த இன்னொரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, உண்மையான உலமாக்கள் யார், உலமாக்களின் சிறப்பு என்ன, அவர்களுக்கு தனி கண்ணியம் கொடுக்க வேண்டுமா என்று கேட்கிறார். அதாவது மௌலவிமார்கள், ஆலிம்கள், உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில் இன்னும் பல மார்க்கத்துக்கு உடன்படாத பல செயற்பாடுகளை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுவின் பார்வையில் உண்மையான உலமாக்கள் யார், அல்லாஹுவின் தூதர் வழிகாட்டியதின் பிரகாரம் உண்மையான உலமாக்கள் யார் என்பதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது என்று கேட்கிறார்கள். பொதுவாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு ஒரு வழிகாட்டலை தருகிறார். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது திருக்குர்ஆன்ல சூரத்து ஷுஆரால 192வது வசனத்திலிருந்து 197வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த குர்ஆன் இருக்கிறதே, இது அல்லாஹ்விடம் இருந்து இறக்கி அருளப்பட்டது. இதை ரூஹுல் ஹமீம், நம்பிக்கையான ரூஹ் இதை இறக்கினார். அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன், உங்களுடைய உள்ளத்திற்கு இறக்குகிறார். எதற்காக என்று சொன்னா, லிதகூன மினல் முன்திரீன், நீங்கள் எச்சரிக்கை செய்பவராக ஆக வேண்டும் என்பதற்காக. பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியில் இது அருளப்பட்டிருக்கிறது. இது முன் சென்ற சமூகங்களுடைய வேதங்களில் உள்ளது. அவலம் யகுல்லஹும் ஆயத்தன் ஐ யஅலமுஹு உலமா பனி இஸ்ராயீல், இதை பனு இஸ்ரவேலர்களில் உலமாக்கள் அறிந்து இருப்பது அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்ப உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வேதத்தில் உள்ள அத்தாட்சிகளை அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதராக அந்த சமூகத்துக்கு அனுப்பப்படும் பொழுது ரசூலுல்லாஹுடன் சேர்ந்து பல பேர் இருந்தாங்க. மதீனால யூதர்கள் இருந்தாங்க, பனு இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. பனு இஸ்ரவேலர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று 2 சாரார் இருந்தாங்க. அவர்களுடைய ஏடுகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி வழி அறிவிக்கப்படும். அரேபியர்கள் மத்தியிலே ஒருவர் தோன்றுவார், தீர்க்க தரிசனம் சொல்வார், அவர் மக்களை நேர்வழிப்படுத்துவார் என்று இருக்கிறது. அதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வேதத்தில் உள்ளதை படித்து அறிந்து வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு ஆதாரமாக இல்லையாண்டு அல்லாஹ் கேட்கிறார். அப்ப உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் அடிப்படையாக வேதத்தில் உள்ளவற்றை கற்று அறிந்து இருக்க வேண்டும். வேதத்துல என்ன இருக்குது என்றே தெரியாது, வெறும் சடங்குக்கும் சம்பிரதாயத்திற்கும் வேதத்தை வைத்திருந்தால் அவர்கள் உலமாக்களாக ஆகுவார்களா? அல்லாஹ்வின் பார்வையில் உலமாக்களாக ஆகுவார்களா? ஆக மாட்டார்கள் என்பது இந்த வசனத்திலிருந்து விளங்குது. அதே போல 4வது அத்தியாயத்துல 162வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களும் ஈமான் கொண்டவர்களும் உமக்கு அருளப்பட்டதையும் நம்புவார்கள், உமக்கு முன் அருளப்பட்டதையும் நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், கொடுப்பார்கள், அல்லாஹ்வை மறுமை நாளையும் நம்புவார்கள். இவர்களுக்குத்தான் மகத்தான கூலியை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப உலமாக்களாக இருக்கக்கூடியவர்களா யாரு கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உலமாக்கல். சும்மா இல்ம் என்ற பேர்ல ஏதோ மனப்பாடம் செஞ்சு ஏதோ சில விஷயங்களை மட்டும் வச்சிருந்த உலமா என்று வராது. இல்முல தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும். அவர்கள் என்ன செய்யணும்? மேலதிகமாக அல்லாஹ்வின் தூதருக்கு அருளப்பட்டதை நம்பணும், அதற்கு முன் சென்றவர்களுக்கு அருளப்பட்டதை நம்பணும். அதாவது அதுல உள்ள கண்டென்ட் எல்லாம் என்னன்றத விளங்கி இருக்கணும். நம்பிக்கை என்ன அருளினான் என்றது நம்புறது மட்டும் இல்ல, அல்ல நமக்கு என்ன அருளி இருக்கிறான் என்றதை விளங்கி இருக்கணும். முன் சென்ற சமூகங்களுக்கு எதோ அருளி இருக்கிறான் என்றதை விளங்கி இருக்கணும். தொழுகை நிலைநாட்டணும், ஜக்காத்தை கொடுக்கணும், அல்லாஹ்வை மறுமையில் நம்பணும், நல்லடியார்களாகவும் இருக்கணும். இது உலமாக்களுக்குரிய ஒரு பண்பாக இறைவன் சொல்வதை பார்க்கிறோம். இது மூமின்களுக்கும் இருக்க வேண்டும். அப்ப கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் உலமாக்களாக இருப்பார்கள் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி உலமாக்களாக இருப்பவர்களுக்கு குர்ஆன்ல தெளிவுள்ள, ஹதீஸ்ல தெளிவுள்ள, மார்க்க சட்டதிட்டங்களை தெரிஞ்ச, அதை மக்களுக்கு பகிரங்கமாக எடுத்து சொல்ற, அச்சமில்லாம எடுத்து சொல்ற ஒரு கூட்டமாக இருந்தால்
அவர்கள் அல்லாஹ்வின் பார்வையில் உலமாக்கள் அவர்களுக்கு ஒரு தரஜா இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பாக ஒரு தரஜா இருக்கிறது. அல்லாஹ் 58வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல சூரத்துல் முஜாதலால் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள யாரு நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், யாருக்கு கல்வி அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு தரஜாவை அல்லாஹ் உயர்த்துகிறான். வல்லாஹு பிமா தஅமலூன கபீர், நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப கல்வி அறிவு வழங்கப்பட்டவர்கள், மார்க்க அறிவு வழங்கப்பட்டவர்கள், அதே போன்று ஈமான் உள்ளவர்கள் ஒரு தரஜா ஒரு படி மேல உள்ளவங்க, அவர்களுக்கு அல்லாஹ்வின் பார்வையில ஒரு கண்ணியம் இருப்பதாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் இல்முக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லுகின்ற நேரத்துல ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2946வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ லம் யப்அஸனி முஅன்னிதன், இறைவன் என்னை கடின போக்கு உள்ளவனாக அனுப்பவில்லை, வலா முத்தஅன்னிதன், அல்லது எவரையும் வழி தவறச் செய்யக்கூடிய ஒரு நிலையில் என்னை அனுப்பவில்லை, வலாகின் பஅஸனி முஅல்லிமன் முயஸ்ஸிரா, மாறாக என்னை இலகுவாக மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாகத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். அப்ப மார்க்கத்தை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் முஅல்லிம்கள், ஆலிம்களாக இருப்பவர்கள், அறிந்தவர்கள். பிறருக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும் லேசாக, மக்களுக்கு விளங்கக்கூடிய விதத்துல, மக்களை குழப்பத்துக்கு உள்ளாக்காம, மக்களுக்கு சரளமாக மார்க்கத்தை புரியக்கூடிய விதத்துல கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் ஆலிம்கள் என்பதை நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா உண்மையான ஆலிம்களாக இருப்பவர்களுடைய உள்ளத்துலதான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் 29வது அத்தியாயத்துல 49வது வசனத்துல, பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத், மாறாக இவைகள் தெளிவான வசனங்கள், ஃபீ சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம, எவருக்கு கல்வி வழங்கப்பட்டதோ அவர்களுடைய உள்ளங்களில் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்படும். குர்ஆன் என்பது யாருடைய உள்ளத்திலே அந்த குர்ஆன் சுமக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் குர்ஆனின் சட்டதிட்டங்கள் சுமக்கப்பட்டிருக்கிறதோ, குர்ஆனின் விளக்கங்கள் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் அறிவுள்ளவர்கள். அறிவாளிகளுடைய உள்ளத்துலதான் இதெல்லாம் சுமத்துவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப குர்ஆனை விளங்கி குர்ஆனை நன்றாக உணர்ந்து அதை நாங்கள் உள்ளத்தில் நிறுத்தி கொண்டு அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் அறிவு வழங்கப்பட்டவர்கள். நம்முடைய உள்ளத்துலதான் இந்த குர்ஆன் அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறான் என்றது இந்த வசனத்திலிருந்து விளங்குது. ஆனா இன்னைக்கு குர்ஆனுடைய கல்வி உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிலையில் உலமாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் இருக்கிறார்களா? என்ன பண்றாங்க? குர்ஆனுடைய பேரை வச்சுக்கொண்டு பேய் பிசாச ஓட்டுறான். குர்ஆனுடைய பேரை வச்சுக்கொண்டு தட்டுத்தாயத்து தகட நம்புறான், தட்டுத்தாயத்து தகட தொங்க விடுறான். குர்ஆனுடைய பேரை வச்சுக்கொண்டு சூரியம் செய்வின பில்லி சோவியம் என்றவை இந்த காரியங்களை ஈடுபடுறான். கேட்டா ஷரியத் முறைப்படி செய்கிறேன் என்று சொல்கிறான். குர்ஆனை வைத்துக் கொண்டு பிளப்பு நடத்துறான், குர்ஆனை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாத்துகிறான். இவர்கள் எல்லாம் கல்வி வழங்கப்பட்டவர்களா? இவர்கள் எல்லாம் குர்ஆனை வைத்து பிளப்பு நடத்தும் தோழிகள். ஆலிம்கள் என்று ஒரு பிரத்யேகமான ஆடையை போட்டதனாலேயோ அல்லது தன்னுடைய பேருக்கு பின்னாடி சலபிகள் என்றோ மதனிகள் என்றோ வேறு சரகிகள் என்றோ இன்சானிகள் என்றோ அல்லது எந்த மதுரசாவுடைய கஃபூரிகள் என்றோ எந்த பேரை வச்சு கொண்டாலும் இந்த பட்டத்தை வச்சு அல்லாஹ் ஆலிம்களை முடிவு செய்வானா? விஷயத்தை வச்சு அல்லாஹ் முடிவு செய்வானா? இவர்களுக்கு மார்க்கத்துல எவ்வளவு விளக்கம் இருக்குது, மார்க்கத்தை எவ்வளவு பேணுதலாக இவர்கள் பாதுகாக்கிறார்கள், மார்க்கத்தை எவ்வளவு மக்களுக்கு இவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், மார்க்கத்துல அடிப்படை சட்டங்களை எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கிறாங்க என்பதை வைத்து அல்லாஹ் உலமாக்களை முடிவு செய்வாங்க. உலமாக்கள் என்றாங்க தௌஹீத் என்றா என்னன்னு தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்னன்னு தெரியாது, கலிமாவுடைய விளக்கம் தெரியாது, அல்லாஹ்க்கு ஷிர்க் செய்வது என்றால் என்னன்னு தெரியாது, அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கப்படுவதையே இஸ்லாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இவர்கள் அப்ப அல்லாஹ்வின் பார்வையில் உலமாக்களாக கருதப்படுவார்களா? கருதப்பட மாட்டார்கள். ஏனென்றால் உண்மையான ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்ல உறுதியா இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான் 3வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல, ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு, தன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சியம் பகருகிறான். வல் மலாயிகத்து, வானவர்கள் சாட்சி கூறுகிறார்கள். வ உலில் இல்மி, யாரு கல்வி வழங்கப்பட்டிருக்கிறார்களோ உலமாக்கள் அவர்களும் சாட்சி பகருகிறார்கள். காயிமம் பில் கிஸ்தி, அவர்கள் நீதியாக நடப்பார்கள், நீதியை நிலைநாட்டுவார்கள்.
லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை, அவன் மிகைப்பவன் ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி அல்லாஹ் தன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறானோ, எப்படி மாணவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்கிறார்களோ, அதே மாதிரி உலமாக்கள் கலிமாவுக்கு சாட்சி சொல்ல வேண்டும், கலிமாவை பூமியில் நிலைநிறுத்த வேண்டும், ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், சிறுக்கான காரியங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை ஆணித்தரமாக அவர்கள் மக்கள் மத்தியிலே முன்வைக்க வேண்டும், மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும், நியாயமாக நடக்க வேண்டும், பக்கச்சார்பாக நடக்கக்கூடாது, கலிமாவிலே தௌஹீதிலே நியாயவான்களாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு உலமாக்கள் என்ன செய்யறாங்க? பெரும்பான்மையை பார்த்து முடிவெடுக்கிறாங்க, மக்களை பார்த்து முடிவெடுக்கிறாங்க. மக்களுக்கு ஏதாவது என்ன சொல்லணும் என்றா மக்கள் ஏதாவது நினைச்சிருவாங்க, இதை சொன்ன மக்கள் நமக்கு எதிர்வா கிளம்பிடுவாங்க, அல்லது நம்மளை பள்ளியில இருந்து துரத்தி அனுப்பிடுவாங்க, நம்முடைய சம்பளத்துக்கு ஆப்படிச்சிருவாங்க, நம்முடைய வருமானத்தை இல்லாமல் ஆக்கிடுவாங்க என்று நினைச்சு மார்க்கத்தை சொல்லாமல் யாரு மூடி மறைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் பார்வையில் உலமாக்களாக முடியாது, அவர்கள் அல்லாஹுவின் பார்வையிலே நரகத்துக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை நாங்க இந்த செய்திகள்ல இருந்து பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நன்மக்களாக உலமாக்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னமா யஹ்ஷல்லாஹ பில் இபாதில் உலமா, யார் அல்லாஹ்வின் அடியார்களில் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவார்களோ அவர்கள் அறிஞர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ் அஸீஸுன் கஃபூர், அல்லாஹ் மிகைப்பவன் மன்னிப்பவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடிய நிலையில் உலமாக்கள் இருப்பார்கள் என்றா இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கஞ்சி பேசணுமா இல்லையா? இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? சடங்கு செய்யறாங்க, சம்பிரதாயம் செய்யறாங்க, இன்னும் ஜும்மா மேடைகள் அசாக்கோட கையில வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா பாக்குறாங்க இல்ல. இன்னும் சடங்கு சம்பிரதாயமாக ஒரு ஜனாசா வீடாக இருந்தாலும், ஒரு மையத்து வீடாக இருந்தாலும், ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் எல்லா மஜ்லிஸ்களிலும் பித்அத்துகளை சர்வ சாதாரணமாக அரங்கேற்றுகிறார்கள். இவர்கள் எப்படி அல்லாஹ்வின் பார்வையில் உலமாக்களாக கருதப்பட முடியும்? மேல கருப்பு கோட் போட்டதுனாலயோ, அல்லது பெரிய ஒரு ஜுப்பாவை நீட்டமாக உடுத்ததுனாலயோ, பெரிய 6 முழம் தலப்பாவை கட்டி கொள்றதுனாலயோ, பச்சை கலர்லையும் கருப்பு கலர்லையும் தலப்பாவை கட்டி கொள்றதுனாலயோ ஒருவர் உலமா என்று அல்லாஹ்வின் பார்வையில் கருதப்படுவாரா? அவர்கிட்ட மார்க்க விளக்கம் எவ்வளவு இருக்குது, மார்க்கத்தை அவர் சரியா சொல்கிறாரா இல்லையா என்பதை வைத்துதான் அவர் அல்லாஹ்வின் பார்வையில் உலமாவா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும் என்பதை நாங்கள் இதன் மூலம் விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் மக்களுக்காக வேண்டி மார்க்கத்தை வளைக்கக்கூடிய, மார்க்கத்தை ஒழிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இன்று பலரையும் பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல செய்திகளை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர் பல செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் அறிவிப்பதையே அவர் மீது ஒரு விமர்சனமாக முன்வைத்தார்கள். அப்ப கேட்கிறாங்க, நீங்க ஏன் இவ்வளவு அதிகமா அறிவிக்கிறீங்க என்று கேட்ட நேரத்துல அவர் என்ன சொன்னார்? அல் குர்ஆனில் 2 வசனங்கள் இருக்கிறது, அந்த வசனங்கள் மாத்திரம் இல்லாவிட்டால் நான் ஒரு செய்தியாவது அறிவிச்சிருக்க மாட்டேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய செய்தி புகாரியில் நாங்கள் பார்க்கிறோம். என்ன 2 வசனம்? 2வது அத்தியாயத்துல 159வது வசனம், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பய்யன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், வேதத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அருளிய நேர்வழியையும் தெளிவான சான்றுகளையும் யார் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான். வயல்அனுஹுமுல்லாஹினூன், சாபத்துக்கு தகுதியான வானவர்களும் சாபம் செய்வதற்கு தகுதியுள்ளவர்களும் அவர்களை சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அடுத்த வசனம் 2:160 இல்லல்லதீன தாபு, யார் தன்னை திருத்திக் கொள்கிறார்களோ, வ அஸ்லஹு, யார் சீர் செய்து கொள்கிறார்களோ, வ பய்யனு, யார் தெளிவுபடுத்துகிறார்களோ, ஃபஉலாயிக அதூபு அலைஹிம், அவர்களை நான் மன்னித்து விடுவேன். வ அன தவ்வாபுர் ரஹீம், நான் தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த 2 வசனத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆதாரமா காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்துல மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய வஹியை யாரு மறைக்கிறார்களோ, சான்றுகளை யாரு மறைக்கிறார்களோ, யாரு நேர்வழியை மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் சாபம் இறங்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவேதான் நான் இவ்வளவு அறிவிக்கிறேன் என்றாங்க. இந்த அச்சம் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களிடம் இருக்கிறதா? நீங்கள் அறிந்த மார்க்கத்தை அச்சமில்லாமல் மக்களுக்கு பயப்படாமல் முன்வைக்கிறீர்களா? அல்லது மக்களுடைய முகஸ்துதியை பார்க்கிறீர்களா? பள்ளி ட்ரஸ்டி போர்ட்ல ஒரு வட்டி மூசா இருந்தா, வட்டி மூசா ஒருவனை பள்ளி ட்ரஸ்டி போர்ட்ல தலைவனாக்கினால் அந்த வட்டி மூசாக்கு எதிராக பயான் பண்ணுவதற்கு அச்சம், அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு அச்சம். அப்ப எல்லாம் உலமாக்கலாம். நீங்க அப்ப காசுக்கு என்ன செய்றீங்க? வாழாட்டுறீங்க, நன்றி செலுத்துறீங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தவில்லை. இந்த நிலையில்
மார்க்கத்துல ஹலால் ஹராம் எதுவென்பதை பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே எடுத்து உரைத்து மக்களுக்கு அழகான அறிவுரைகள் ஊடாக ஆதாரத்தின் அடிப்படையிலே மக்களை யார் நல்வழிப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் உலமாக்கள். மற்றவர்கள் வேடதாரிகள், அல்லாஹ்வின் சாபத்துக்குரியவர்கள், சபிப்பதற்கு தகுதியானவர்களுடைய சாபம் இறங்கக்கூடியவர்கள் என விளையாடுவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல விளையாடுபவர்களை, நாடகம் போடுபவர்களை, ஆடைகளால் அலங்கரித்து வேஷம் போடுபவர்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க. உலமாக்கள், மௌலைமார்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அல்லாஹ்வை மட்டும் மன்னிங்க. நீங்க தான் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நிர்வகிக்கணும். நீங்க தான் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் மார்க்கத்துல உள்ளதை எடுத்து சொல்ற தைரியசாலிகளா இருக்கணும். மக்கள் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும். நீங்க மக்கள்கிட்ட கண்ட்ரோலுக்கு போக கூடாது. நீங்க எப்ப மக்கள்கிட்ட கண்ட்ரோலுக்கு போவீங்களோ அவர்களுடைய அஹ்வாக்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள், மனோ இச்சைகளை பின்பற்றுவீர்கள். அப்படி மனோ இச்சைகளை பின்பற்ற நேர்ந்தால் நீங்க நேர்வழி பெற்றவர்களாக மாட்டீர்கள். 2வது அத்தியாயத்தில் 145வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல இன் தபஅத அஹ்வாஹும் மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம். நபியே, உங்களுக்கு இல்ம் வந்த பிறகு, அறிவு வந்த பிறகு மக்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றினால் இன்னக இதல்ல மினல் ஸாலிமீன், நீங்களும் அநீதி இழைத்தவர்களில் ஒருவராக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் இல்ம கொடுத்துட்டான், நேர்வழியா கொடுத்துட்டான், அறிவை கொடுத்துட்டான். மக்கள் ஒன்றை சொல்றாங்க, அவங்க விரும்பினதை செய்யணும் என்றாங்க. நபியே கூட அந்த மக்கள் சொல்ற அந்த மனோ இச்சைக்கு பின்னாடி போனா நபியே அநீதி இழைத்தவர், அநியாயம் செய்தவராக ஆகிவிடுவார் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். என்றா உங்களுடைய நிலை என்ன? உலமாக்கள் என்ற பெயர்ல இருக்கிறவங்க மக்களிட மனோ இச்சைகளை பின்பற்றி அல்லாஹ்வின் பார்வையில நீங்கள் அநியாயக்காரர்களாக போகிறீர்களா? அநியாயக்காரர்கள் ஆகக்கூடாது என்றா மார்க்கத்தை உடைச்சி சொல்லுங்க. அப்படிப்பட்ட உலமாக்கள் தான் அல்லாஹ்வின் பார்வையில் உலமாக்கள். அவர்களுக்கு பிரத்யேகமான கண்ணியம் எதுவும் இல்லை. ஒரு அந்தஸ்து சமூகத்துல இருக்குது, மதிப்பாங்க மக்கள். அந்த மதிப்பை கூட அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கொள்ள கூடாது. அவர்களும் சாதாரண மனிதர்களாக வாழணும். ரசூலுல்லாஹ் தான் இந்த சமூகத்துல நம்பர் 1 ஆலிம், முஅல்லிமாக, மிகப்பெரிய உலமாவாக இருந்தவர்கள். அவர்களை கூட சஹாபாக்கள் வேறு விதமான பிரத்யேகமான மரியாதைகளை கொடுத்து மரியாதை செலுத்தல. தனக்காக எந்திரிச்சு நிற்பதை ரசூல் அங்கீகரிக்கல, தன்னுடைய காலில் விழுவதை ரசூல் அங்கீகரிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மக்களோடு மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வகையில ஆடையிலும் வித்தியாசம் இல்லாமல் சர்வ சாதாரண நிலையில் இருந்திருக்கிறார்கள். ஒரு சிறந்த மனித புனிதர், மிகப்பெரிய ஆளின் கூட மக்களோடு இரண்டரை கலந்து வாழ்ந்திருக்கிறார்கள். என்றா உங்களுக்கு தனியா பிரத்யேகமான ஆடைகள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலப்பாக்கள் 6 முழங்கள்ல போட்டதனால நீங்க உலமாக்களாக உங்களை காட்டிக்கொள்ளணும் என்ற அவசியம் இல்லை. மக்களோட மக்களா வாழ்ந்து மக்களுக்கு நேர்வழியை சொல்லி தைரியமாக மார்க்கத்தை சொல்லக்கூடிய நிலையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அந்த நிலையில தான் உலமாக்களும் இருக்கணும், பிரத்யேகமான அந்தஸ்தில். ஆனா அறிவுக்கு கண்ணியம் கொடுத்தாங்க. அந்த கண்ணியத்தை நாங்க எதிர்பார்க்க கூடாது. ஒருத்தர் தந்தால் அது வரம்பு மீறாத விதத்தில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட உலமாக்கள் தான் அல்லாஹ்வின் பார்வையில் உலமாக்களாக ஆகுவார்கள் என்பதை அந்த சகோதரனுடைய கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.